அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸி ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதனால தான் இதுக்கு பேரே குயிக் பன்னீர் பீஸ் மசாலா அப்படின்னு போட்டிருக்கேன், டைட்டில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருந்த ஒரு ரெசிபி. இதுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரில் 200 கிராம்ஸ் ஒரு ஸ்கொயர் இருக்கும்ல, அதில் ஹாஃப் மட்டும் எடுத்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சு உதுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரம்பிள்ஸாக குட்டி குட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். கீ போட்டால், கீ இல்லைன்னா பட்டர் போட்டோன்னா அந்த வாசம் இன்னும் ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக நல்ல சப்பாத்தியோ இல்லை பூரியோ செஞ்சு இந்த டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு நமக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி அதை இந்த நெய்யில் போட்டிருக்கேன். எந்த எக்ஸ்ட்ரா ஆடட் மசாலாஸும் தேவையில்லை. சோம்பு மட்டும் கொஞ்சமாக. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி வதங்கட்டும். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளே தான். க்ரீன் பீஸ் நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து அதுதான் இப்போ காட்டினது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு பாதி வதங்கிடுச்சு, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்குறேன். இதோட ஒரு மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 1. கூடவே கறி மசால் தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் சேர்த்திருக்கேன். தண்ணியெல்லாம் நிறையா ஊற்றி கொதிக்க வச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை, அதனால் கல்லுப்பு சேர்க்கலை, நான் தூள் உப்பு தான் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாவும் போடணும், மிளகாய் தூளும் போடணும், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நான் சொல்கிறது 100 கிராம் பன்னீருக்கு தான் சொல்லியிருக்கேன். 2 பேருக்கு சப்பாத்திக்கு வரும். அந்த மாதிரி சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா கலந்து வரும்போதே இஞ்சி பூண்டு வாசனை, கறி மசால் வாசனை எல்லாமே அடங்கிடும். இப்போது ஃப்ரோசன் க்ரீன் பீஸு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதுவும் நல்லா இதோடவே சேர்ந்து, அது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய நேரம் வேகலாம் வைக்க வேண்டாம், அடுப்பில் வச்சாலே வெந்துடும், ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். அதனால் அது அப்படியே போட்டு நல்லா வெங்காயத்துக்கூடையே வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ரம்பிள்ஸாக உதுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து அடுப்பு கம்மியாக வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடணும். இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது எல்லாம் உதுத்து விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன், கொஞ்சமாக. அப்போ தான் நல்லா, இல்லைன்னா தனித்தனியாக பொரியல் மாதிரி நிற்கும்ல, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு தான், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். இதில் பொட்டுக்கடலை தூளோ தேங்காய் துருவலோ தேங்காய் பால் ஆட்டி எடுக்கிறதோ எதுவுமே இல்லை. சும்மா ஜஸ்ட் இது அப்படியே கொஞ்சம் கெட்டியாக பாருங்கள், கொத்துக்கறி மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா கொத்துக்கறி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனோடனே இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு, மேஷ் இருக்கும், பொட்டேட்டோ மேஷர் இருக்கும்ல, அதை வச்சு சும்மா 2 அழுத்துனா போதும். நல்லா மேஷெல்லாம் ஆகவும் ஆகாது, பன்னீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக தான், அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு குயிக் பன்னீர் பீஸ் மசாலா ரெசிபி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.